ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் நலன் சேனல். இன்றைய பேர்லேருந்து மகளிர் உரிமை தொகைக்கு மேல்முறை செய்த அனைவருக்கு எப்போது பணம் வரும்னு சொல்லிட்டு அரசாங்கம் அறிவித்திருக்காங்க. அது மூலியம் உங்களுக்கு பணம் வர வேண்டும் தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் போன்ற விவரங்களை இந்த பதிவில் பார்க்கலாம். மகளிர் உரிமை தொகைக்கு புதிய விண்ணப்பம் அரசாங்கம் எப்போ ஆரம்பம் செய்ய போகிறாங்க, அதற்கான தேதி அறிவிச்சிருக்காங்க. அதற்கான விவரங்களை பார்க்கலாம். பொங்கல் பரிசு அரசாங்கம் அறிவித்திருக்காங்க. அதற்கான டோக்கன்கள் எப்போது விநியோகிக்கப்படும் மற்றும் உங்களுக்கு எந்த தேதியிலிருந்து பணம் வழங்கப்படும், அதற்கான அறிவிப்பு அரசாங்கம் அறிவித்திருக்காங்க போன்ற 3 விவரங்களை இந்த பதிவில் பார்க்கலாம். மற்றும் கூடுதல் விவரம் நம்ம பதிவில் வழங்கியிருக்கோம். அதன் மூலியம் நீங்கள் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அதன் மூலியம் மகளிர் உரிமை தொகை தொடர்பான புதிய அப்டேட் வெளியே உடனே நம்ம சேனல் தொடர்ந்து பதிவிட்டு கொண்டே இருக்கிறோம். ஆனால் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை தொகைக்கு அரசாங்கம் 2 கட்ட முகாம் நடத்தி அதன் மூலியம் 1,64,00,000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. அது மூலியம் தகுதியான சொல்லிட்டு கருதி அரசாங்கம் 1,17,00,000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் தகுதியான சொல்லிட்டு கருதி அவங்களுக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் அரசாங்கம் அனுப்பி வைத்து கொண்டு வருகிறார்கள். அது மூலியம் 56,00,000க்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட்டன. அவங்க தகுதியின்மை காரணமாக நிராகரிக்கப்பட்டன. அவங்க தகுதி இருக்கும் பட்சத்தில் மேல்முறை செய்யலாம் சொல்லிட்டு அரசாங்கம் அறிவித்திருக்காங்க. அது மூலியம் 11,85,000க்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன் அவங்க மேல்முறை செய்தாங்க. அது மூலியம் தகுதி வரும் பட்சத்தில் அவங்க கலைகள் மூலியம் விசாரிக்கப்பட்டு அவங்க தகுதி வரும் பட்சம் அவங்களோட அப்ளிகேஷன் அப்ரூவ் பண்ணி அவங்களுக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் அனுப்பி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல மேல்முறை செய்த அனைவரும் அவங்களோட அப்ளிகேஷன் வெரிஃபை பண்ணி அது மூலியம் தகுதியாக சொல்லிட்டு அவங்களோட மொபைல் எனக்கு SMS அனுப்பி வைக்கப்பட்டாங்க. அது மூலம் மகளிர் உரிமை தொகைக்கு தகுதி வரும் பட்சம் அவங்களுக்கு மேல்முறை செய்தவங்க எப்போது பணம் வரும்னு சொல்லிட்டு அரசாங்கம் புதிய அறிவிப்பு வெளியே இருக்காங்க. அது பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் கிட்டத்தட்ட 2,00,000 பேருக்கான 2,00,000க்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. அது மூலியம் அவங்களுக்கு மகளிர் உரிமை தொகைக்கு 10ஆம் தேதி முதல் அவங்களுக்கு அனுப்பி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மேல்முறை செய்த அனைவருக்கு மகளிர் உரிமை தொகை அனுப்பி வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அது மூலியம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் 10ஆம் தேதினா 10ஆம் தேதி உங்களுக்கு வரும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு 10ஆம் தேதி வராத பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் 11, 12 ஆகிய நாட்கள் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வெயிட் பண்ணிங்க. நீங்கள் ஏன்னா பொறுமையாக உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வரலாம். மற்றும் மேல்முறை செய்த அனைவருக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் அது மூலியம் நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் வச்சிருன்னு பாருங்கள். நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் வச்சுருந்தோம் அந்த அக்கௌண்ட்டில் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா சில பேர் 2, 3 அக்கௌண்ட் வச்சுருக்கோம். அது மூலியம் நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டில் செக் பண்ணிட்டு உங்களோட மகளிர் உரிமை தொகை வரவில்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அது மூலியம் அரசாங்கம் SMS அனுப்பி வைத்தால் அனுப்பி வைத்தவங்க உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை இந்த பேங்க் அக்கௌண்ட் அனுப்பி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதான் மேக்ஸிமம் பாருங்கள். நீங்கள் மேக்ஸிமம் முக்கியமாக மேல்முறை செய்த அனைவரும் கண்டிப்பாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஆதார் கார்டு லிங்க் ஆயிருக்கா சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஆதார் கார்டு லிங்க் ஆகலாம் உங்களுக்கு அமௌண்ட் வருவது சிக்கல்கள் ஏற்படுவதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அது மூலியம் நீங்கள் நம்ம சேனல்லேருந்து வீடியோ போட்டிருக்கோம். உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆதார் கார்டு லிங்க் ஆயிருக்கா லிங்க் ஆகலைன்னு சொல்லிட்டு அப்படி லிங்க் ஆகாத பட்சத்தில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் போய்ட்டு நீங்கள் லிங்க் பண்ணுறீங்க. அப்படி லிங்க் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். இல்லையாண்டால் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்காது. ஆனால் மேக்ஸிமம் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருக்காங்க அரசாங்கம். அது மூலியம் 11,00,000 பேர் மேல்முறை செய்த நிலையில் 2,00,000 மகளிருக்கு இம்மாதம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. மீதமுள்ளவர்கள் விண்ணப்பம் பரிசீலிக்கப்பட்டு அதில் தகுதியாளருக்கு அடுத்த மாதம் முதல் உரிமை தொகை வழங்கப்பட சொல்லியிருக்காங்க. அது மூலியம் மேல்முறை செய்த அனைவருக்கு இந்த மாதம் பணம் வழங்கப்போதில்லை. அதுக்கு தகுதியான சொல்லிட்டு அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இம்மாதம் சில பேருக்கு இன்னும் கலைகள் நடைபெறாமல் இருக்கும். அவங்க எப்போதும் கலைகள் நடைபெறும் சொல்லியிருக்காங்கன்னா அடுத்த மாதத்துக்குள்ளே உங்களுக்கு மகளிர் கிடைக்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சில பேருக்கு இன்னும் கலைகள் நடைபெறாமல் இருக்கலாம். அவங்களும் இந்த மாதம் இறுதிக்குள்ளே உங்களுக்கு கலைகளை எல்லாமே முடிச்சு விட்டு அடுத்த மாதம் உங்களுக்கு மகளிர் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் எல்லாம் வெயிட் பண்ணிங்க. யாரும் பயப்படாதீங்க. உங்களுக்கு மகளிர் கிடைப்பது தகுதி பட்சத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு ஏன்னா டவுட் என்ன ஆச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மூலியம் நம்ம விளக்கம் தரும். அது மூலியம் நீங்கள் செய்தால் உங்களுக்கு மகளிர் உரிமை எளிய முறையில் கிடைக்கும். தற்போது புதிய விண்ணப்பம் அரசாங்கம் அறிவித்திருக்காங்க. புதிய விண்ணப்பம் எப்போது வரும், எப்போது அரசாங்கம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா புதிய விண்ணப்பம் உங்களுக்கு ஜனவரி மாதம் முதல் ஏற்கனவே புதிய விண்ணப்பம் ஆரம்பம் செய்யப்படும் சொல்லியிருந்தாங்க. அது மூலியம் புதிய விண்ணப்பம் உங்களுக்கு கண்டிப்பாக 20ஆம் தேதிக்கு மேலே உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறவங்க உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஆஃப்லைனில் தான் அப்ளிகேஷன் உங்களுக்கு பதிவு செய்கிற மாரி இருக்கும். உங்களுடைய ரேஷன் கார்டில் முகாம் ஏற்படுத்தப்பட்டு
அது மூலியம் வந்து தன்னார்வலர்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பெறப்பட்டு அவங்க இது மூலியம் வந்து அவங்க வந்து மொபைல் மூலியம் வந்து பதிவு செய்வாங்க. அது மூலியம் வந்து உங்கள் விவரம் வந்து தவறும் பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து பதிவு பண்ணுவாங்க. அது மூலியம் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட டேட்டாலாம் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு மகளிர் உதவி வந்து மார்ச் மாதம் முதல் வந்து உங்களுக்கு கிடைப்பதற்கு வந்து அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் வந்து எல்லாமே பாருங்கள், எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக வச்சு பாருங்கள். ஏன்னா மகளிர் உதவி வந்து புதிய விண்ணப்பம் வந்து செய்வோர் வந்து என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் சொல்லிட்டு நம்ம சேனல் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு தேவையான ஆவணங்கள் எல்லாமே ரெடி எடுத்து வச்சுங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மகளிர் உதவி வந்து நீங்கள் வந்து எளிய முறையில் வந்து விண்ணப்பிக்க முடியும். ஏன்னா அந்த டைமில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்களோட டாக்குமெண்ட்லாம் தேடிட்டு கொண்டு இருக்க முடியாது. ஆனால் என்ன டாக்குமெண்ட் தேவைன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து நம்ம சேனல் வீடியோ போடுவோம். அந்த வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பாருங்கள். அது மூலியம் வந்து தேவையான ஆவணங்களை எடுத்துக்கொண்டு வைங்க. அதுக்கு வந்து என்னென்ன தகுதி தேவைன்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து திட்டம் பற்றியும் சொல்லிட்டு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் அது கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுக்கு நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் அப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுக்கு இங்கே வந்து குடும்ப தலைவி வரையறைன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கரெக்டாக படித்து பார்த்துங்க நீங்கள். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பொருளாதார தகுதின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த தகுதியில் உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து புதிய விண்ணப்பம் வந்து செய்யலாம். உங்கள் தகுதி உள்ள பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து விண்ணப்பம் செய்தால் உங்களோட அப்ளிகேஷன் வந்து அவங்க வந்து கேன்சல் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து மகளிர் உதவி வந்து கிடைக்காது. ஆனால் மேக்ஸிமம் வந்து எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள். அப்படி செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எல்லா தகுதி இருக்கும் பட்சத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து விண்ணப்பிங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மகளிர் உதவி வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது மூலம் வந்து நீங்கள் வந்து மகளிர் உதவி வந்து மாதம் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து மாதம் 1000 ரூபாய் வந்து வந்துடும். அது மூலம் நீங்கள் வந்து பெற்று பயனடையலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பார்க்க தெரியலன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சேனல் வந்து வீடியோ போட்டிருக்கோம். மகளிர் உதவி வந்து தேவையான என்னென்ன தகுதிகள் தேவை, நீங்கள் வந்து என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்து வந்து பயனடையலாம். அது வந்து உங்களுக்கு தேவையான ஆவணங்களை பார்த்துக்கொள்ளலாம். நீங்கள் உங்களுக்கு தேவையான தகுதி என்னென்னு சொல்லிட்டு பார்த்துக்கொள்ளலாம். மற்றும் வந்து மகளிர் உதவி வந்து தொடர்பான புதிய அறிவிப்பு வந்து வெளியே அப்படின்னு நம்ம சேனல் வந்து பதிவிடுவோம். அது மூலம் நீங்கள் வந்து பார்த்து வந்து பலனடையலாம். மற்றும் வந்து பொங்கல் தொகுப்பு வந்து அரசாங்கம் வந்து அறிவித்திருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வந்து வழங்கப்படும் தேதி வந்து அரசாங்கம் வந்து அறிவித்திருக்காங்க. தற்போது வந்து பொங்கல் பண்டிகை முன்னிட்டு அரசாங்கம் வந்து பொங்கல் பரிசுக்கு வந்து வழங்கப்பட சொல்லியிருக்காங்க. அது மூலியம் வந்து ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கு வந்து தலா 1000 ரூபாய் வந்து அரசாங்கம் வந்து வழங்கப்பட சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ரேஷன் கடை மூலியம் வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். மகளிர் உதவி வந்து உங்களுக்கு வந்து 10ஆம் தேதி வந்து உங்களுக்கு வந்து வழங்கப்பட சொல்லியிருக்காங்க. அது மூலியம் வந்து உங்களுக்கு பொங்கல் பரிசு வந்து 10ஆம் தேதி முதல் வந்து உங்களுக்கு வந்து டோக்கன் வந்து விநியோகிக்கப்பட சொல்லியிருக்காங்க. அது மூலியம் வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு டோக்கன் வந்து உங்களுக்கு வந்து விநியோகிக்கப்பட்டு அது மூலியம் வந்து நீங்கள் வந்து உங்கள் ரேஷன் கடை மூலியமாக வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து 1000 ரூபாய் வந்து பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து எப்போ வந்து டோக்கன் வந்து வழங்கப்படும்னா ஜனவரி 9ஆம் தேதி வரை டோக்கன்கள் வழங்கப்பட சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பிட்டுள்ள நேரத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அந்த டோக்கன் வந்து உங்களுக்கு வந்து டேட் வந்து தந்திருப்பாங்க. டேட் டைம் வந்து அந்த டைமில் போய்ட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து 1000 ரூபாய் மற்றும் பல்வேறு பொருட்கள் வந்து வழங்கப்பட சொல்லியிருக்காங்க. அது மூலியம் வந்து ஒருவேளை 11ஆம் தேதிக்கு பொங்கல் பரிசு பெற முடியாதவர்கள் 14ஆம் தேதி பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து பொங்கல் முன்னாடியே வந்து நீங்கள் வந்து எல்லா பொருளும் வந்து பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் இதற்கான அறிவிப்பை தான் நீங்கள் வந்து பார்த்துங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து எல்லாருமே தயாராக இருங்க. உங்கள் வீட்டில் வந்து இருக்கும் பட்சத்தில் வந்து உங்கள் பக்கத்து வீட்டார்களும் உங்களுக்கு டோக்கன் வந்து வாங்கி வச்சுக்கொள்ளுங்க. அது மூலியம் வந்து நீங்கள் டோக்கன் கொடுத்து வந்து நீங்கள் வந்து பணம் வந்து பெற்றுக்கொள்ளலாம். மற்றும் வந்து பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் மேக்ஸிமம் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்க பாருங்கள். எல்லா குடும்ப அட்டைக்கும் வந்து அரசாங்கம் வந்து வழங்கப்பட சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்துக்கினீங்க. அது மூலியம் வந்து மகளிர் உதவிக்கு வந்து கண்டிப்பாக வந்து உங்களை வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். மேல்முறை செய்த அனைவரும் வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா சில பேருக்கு வந்து இன்னும் வந்து கலைகள் வந்து நடைபெறாமல் இருக்கலாம். அவங்களோட அப்ளிகேஷன் வந்து இன்னும் வந்து பெண்டிங்கில் இருக்கலாம். விண்ணப்ப நிலை வந்து நிலவுகளோடு சொல்லிட்டு வரும். அதுபோல் வந்து மகளிர் உதவிக்கு வந்து மேல்முறை செய்த அனைவருக்கு வந்து சில பேருக்கு வந்து அவங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து ஷோ ஆகுது. அவங்களும் என்ன செய்யலாம், புதிய விண்ணப்பம் வந்து செய்யும்போது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து புதிய விண்ணப்பம் வந்து பதிவு செய்யுங்க. ஏன்னா உங்களோட விண்ணப்ப நிலை வந்து எதனால் வந்து மிஸ்டேக் ஆகிட்டுருக்கலாம். அது மூலியம் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கலையில் வந்து ஈடுபடாமல் இருக்கலாம். உங்களுக்கு தகுதி இருக்கும் பட்சத்தில் வந்து கண்டிப்பாக வந்து புதிய அப்ளிகேஷன் வந்து செய்வது வந்து கண்டிப்பாக செய்யுங்க. ஏன்னா சில பேர் வந்து மேல்முறை செய்த தவறு இருக்கலாம். அது மூலியம் வந்து நீங்கள் வந்து புதிய விண்ணப்பம் வந்து செய்யலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து தகுதி இருக்கும் பட்சத்தில் வந்து புதிய விண்ணப்பம் வந்து நீங்கள் வந்து செய்யலாம். அது மூலம் வந்து உங்கள் தகுதி இருக்கும் பட்சத்தில் வந்து உங்களுக்கு மகளிர் உதவி வந்து கிடைக்கும். அது மூலிமா உங்களுக்கு ஏன்னா டவுட் என்னச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.